ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். எவ்வளோ உயரம்ன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ உயர்றோம் அப்படின்றதான் முக்கியம்னு சொல்லிட்டு தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் ஒரு டைலாக் வரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக்கு. அந்த டைலாக்கு இன்னொரு உதாரணமாக என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட ரீஜன் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அவ்வளோ பெரிய ஒரு பாப்புலாரிட்டியை அட்டைன் பண்ண ஒரு ஆளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் இந்த நபருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வயசுலேயே தம்பி நீ இதுக்கப்புறம் நீ வளர மாட்ட, உன் உடம்புல க்ரோத் ஹார்மோன்ஸ்லாம் வளர்கிறத நிப்பாட்டிடுச்சு, ஸோ நீ இப்படியே தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன டாக்டர்ஸ்க்கு மத்தியில் தன்னுடைய ஒரு பேஷன்னாலையும் விடாமுயற்சினாலையும் அவ்வளோ வழிகளை தாங்கிட்டு அன்னைக்கு ஆரம்பித்த அந்த ஒரு சிறுவன் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் உலக அரங்கில் தன்னுடைய ஒரு சத்தத்தை ஒழிச்சிக்கிட்டே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நாப்கின் பயங்கரமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும். ஸோ அது என்னன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம லியோ, அதாவது லியோனல் மெஸ்ஸி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஜூன் 24 அவருடைய பிறந்த நாள். ஸோ மெஸ்ஸி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஜூன் 24 1987 வருஷம் ரொசாரியோ அர்ஜென்டினாவில் பிறகுறாரு நம்மளுடைய மெஸ்ஸி அவர்கள். இவருக்கு பார்த்திங்கன்னா 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு சிஸ்டரும் இருக்கிறாங்க. இவரோட ஃபேமிலியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி தான். ஏன்னா மெஸ்ஸியோட அப்பா ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரியில் மேனேஜராக இருந்திருக்கு. அப்படி அவங்களோட அம்மா ஒரு மேக்னெட் தயாரிக்கிற கம்பெனியில் ஒரு ஒர்க்கராக இருந்திருக்கிறாங்க. ஃபேமிலி வைஸாக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு 4 சொன்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பட் ஆனால் நல்ல ஒரு எங்கள் வீட்டிலனாலும் கார்த்திகை அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குடும்பமாக தான் இருக்குது. அர்ஜென்டினா அப்படின்ற ஒரு காரணத்தாலே நமக்கு தெரியல, பை நேச்சராகவே அவங்க வீட்லேயும் அவங்க அந்த சார்ந்த நட்புகள்லேயும் இந்த ஃபுட்பால் அப்படின்ற விஷயம் ஒரு மாதிரி ரெகுலர் ஒரு ப்ராக்டிஸாகவே இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் மெஸ்ஸியோட அப்பா ஒரு சின்ன ஒரு கிளப்புக்கு ஒரு கோச்சாகவும் வேறு இருந்திருக்காரு, ப்ளஸ் ஒரு பிளேயராகவும் இருந்திருக்காரு அவர் அந்த டைமில் சின்ன வயசில். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபுட்பால் சரௌண்டிங்கில் வளர்கிற அவர் வளர்த்துருக்கப்படுற மெஸ்ஸி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஃபுட்பால் மேலே ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி இவருடைய பிரதர்ஸ் 2 பேருமே ஃபுட்பாலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகி அவங்க அப்புறமா பிளேயர்ஸாகவும் மாறினாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்ன இருக்குது, மெஸ்ஸிக்கு இந்த ஃபுட்பால் அந்த ஆர்வம்லாம் வந்துருச்சு. ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு கிளப்பில் போய் நான் போய் ஆடணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது வீட்டில் பெருசாக அவங்க அம்மா ஒத்துக்கவே இல்லையா. அந்த டைமில் மெஸ்ஸிக்கு யார் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணான்னு பார்த்திங்கன்னா அவரோட பாட்டி. ஸோ பாட்டி தான் மெஸ்ஸிக்கு சின்ன வயசில் அவருடைய ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் செமையாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யார் ரொம்ப பிடிக்கும் மெஸ்ஸிக்கிட்ட கேட்கும்போது அப்பாவா அம்மாவா இல்லை பிரதர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இல்லை எல்லோரும் எனக்கு பிடிக்கும் தான் இல்லைன்னா சொல்ல, பட் இருந்தாலும் எனக்கு என் பாட்டி தான் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு மெஸ்ஸியை சொல்லியிருக்கா அப்படி. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அந்த மெஸ்ஸியோட அந்த ஃபேமஸான இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனீங்களா, வானத்தை பார்த்து 6 மாதிரி காண்ட்டு வரல. ஸோ அதெல்லாம் அவங்க பாட்டிக்கு ஒரு கோல் அடிக்கும் போதும் என் பாட்டிக்கு ஒரு டெடிகேஷன் மாதிரி இது ஒரு சைனாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன வயசில் அவங்க அம்மா பெருசாக அலோவ் பண்ணாத டைமில், ஏன்னா வயசு ரொம்ப சின்ன வயசு தான், ஒரு 4 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும் மெஸ்ஸிக்கு. அப்போ இந்த மாதிரி கோச்சிங்லாம் போனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க அம்மா பெருசாக விடலை. ஏன்னா தம்பி நீ தூண்டுப்பா, நீ வேறு குள்ளமாக இருக்கிற, பெருசாக அவங்க மற்ற பிளேயர்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருப்பாங்க, நீ எப்படி போய் ஆடுன்னு சொல்லும்போது அவங்க பாட்டி தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், அப்படி ஏதாவது லியோனல் மெஸ்ஸிக்கு ஆச்சுன்னா நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி தான் மோட்டிவேட் பண்ணி மெஸ்ஸியும் அந்த மாதிரி அந்த கிளப்ஸ் தான் கூப்பிட்டு போவாங்களாம். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட மெஸ்ஸி தன்னுடைய 6வது வயசுலேயே ஒரு நல்ல ஒரு கிளப்பில் சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாரு. இனிஷியலாக அந்த கிளப்பில் அவர் சேர்த்தோன்னே அவங்க அம்மா சொன்ன மாதிரி தான், ஏன்னா மெஸ்ஸி ரொம்ப கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான், சுற்றி இருக்கவங்களாம் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. பார்த்தோன்னே யாரா சின்ன பையன் தம்மா தொண்டு இருக்கான் பிஸ்கோத்து என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு இருக்கும்போது மெஸ்ஸி அவர்கிட்ட பால் வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த எந்த வாயெல்லாம் குள்ளே பிஸ்கோத்துலாம் பேசிச்சோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாயெல்லாம் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிது. ஏன்னா அந்தளவுக்கு மெஸ்ஸியோடைய ஆட்டம் அந்த சின்ன வயசுலேயே பயங்கரமாகவும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேமை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, ப்ராக்டிஸை பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க அப்பாவும் ஆல்ரெடி ஒரு பிளேயர் கோச் இல்லைங்களா, அவரும் நல்லா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ மெஸ்ஸி தன்னோட சின்ன வயசுலேருந்தே தன்னோட ஃபுட்பால் ஸ்கில்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றிட்டே வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது லைஃப் ஸ்மூத்தாக போகுது. ஸோ மெஸ்ஸி ஆடுற கேமெல்லாம் பயங்கரம், மெஸ்ஸிக்கிட்ட பால் போயிடுச்சுனாலே போதும் அது கோல்டுறான், அந்தளவுக்கு பயங்கரமாக பிளேயராக வர ஆரம்பிக்கிறாரு. இந்த டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லோக்கலில் மெஸ்ஸி ஒரு நல்ல ஒரு ஃபுட்பால் ஹீரோவாகவும் மாறிட்டு இருக்கார். ரொம்ப சின்ன வயசுலேயே, வயசு இன்னும் ஒரு 9 அந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் தான் என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுட்பால் கிளப்பில் பிளேயர்ஸ்க்கு நார்மலாக அந்த டெஸ்ட்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஹெல்த் எப்படி இருக்குது, ஸோ நார்மலாக நம்ம ஸ்கூலில் எடுத்துருப்பாங்க, ஏன்னா அதில் ஹெல்த் செக்கப்லாம். ஸோ அந்த மாதிரி ஹெல்த் செக்கப் பண்ணும்போது அது மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த பையனுக்கு ஏஜுக்கு உண்டான ஒரு வளர்ச்சியே இல்லையே, ரொம்ப ஒரு மாதிரி கம்மியாக இருக்கா, அப்படியே என்னாச்சு, சரி சும்மா ஒரு டெஸ்ட் எடுங்க பார்ப்போம்,
அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, மெஸ்ஸி அவர்களுக்கு உடம்புல க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்துட்டு எல்லார் காட்டிலையும் மற்றவங்கள காட்டிலையும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து செக்ரீட் ஆகுது. அதனால் வந்துட்டு மெஸ்ஸிக்கு ஹை சான்சஸ் இருக்குது, அதாவது இவரோட வளர்ச்சி இதோட நின்று போகிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே குபீர்னு வந்துட்டு ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஆப்வியஸாக யாராருந்தாலும் இருக்குங்களா, இப்போ நீங்களே இருக்கிறீங்க, இதுக்கு மேலே நீங்கள் வளர மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி 10 வயசு பையனுக்கு இதெல்லாம் கேட்டுன்னு வந்துட்டு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுறாரு. ப்ளஸ் அவங்க பேரண்ட்ஸும் வந்து ஷாக் ஆகிடுறாங்க. இதனால் நிறையா சைடு எஃபெக்ட்ஸும் வரும். உங்களால் ஃபுட்பாலும் வந்துட்டு ஒரு வேளை ஆட முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. போச்சுரா, என்னடா அது ஃபுட்பால் தான் நம்ம இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, இதுதான் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு மெஸ்ஸி ஒரு பக்கம் சோகமாக இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அவங்க அப்பா வந்து சரி என்னடா நம்ம பையன் வந்துட மாட்டானா, ஒரு மாதிரி ஒரு கனவெல்லாம் கண்டு வச்சுருந்தே அதுவும் போச்சான்னு சொல்லி இந்த பக்கம் இது பண்ணேன். அவங்க பாட்டி மட்டும் விடவே இல்லை. அவங்க பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் உட்றாக்கண்ணா, என்னடா க்ரோத் ஹார்மோன் பண்ணாங்கட்டி, நீ ஆடு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நீ ஆடு, டெஃபினட்டாக உன்னால் வந்துட்டு கிராக் பண்ண முடியும். அதுவும் எப்படி அவங்க டைமில் பார்த்தீங்கன்னா, இந்த மேரடோனா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவர் கிரேட்டஸ்ட் ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க ஃபுட்பாலில். ஸோ அவரை விட நீ வந்து ஒரு பெரிய ஆளாக வருவ, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ வந்து விளாடுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு மோட்டிவேஷனாக அமைய நல்லபடியாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆப்ஷனும் கிடைக்கிது அவரோட அந்த ஹார்மோன் ப்ராப்ளம்க்கு. என்ன ஆப்ஷன்னு கேட்டிங்கன்னா, ஓகே நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோத் ஹார்மோன்ஸை வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக ஊசி மூலம் நம்ம வந்துட்டு மெஸ்ஸிக்கு வந்து செலுத்தலாம். அப்படி செலுத்தும் போது ஒரு சான்ஸ் இருக்குது, அதாவது அவருக்கு வந்துட்டு வளர்ச்சி வந்து திருப்பியும் கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரைக்கு விலை காசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $1000 பெர் மந்த்து. $1000 பெர் மந்த் அப்படின்னா இப்போ அதுக்கு தேதி கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட என்ன 80 ரூபா அதுக்கிட்ட இருக்குமா, கிட்டத்தட்ட வந்து 80,000 ஒரு மாதத்துக்கு 80,000 மெஸ்ஸிக்கு மட்டுமே, மெஸ்ஸியோட க்ரோத் ஹார்மோனை வந்துட்டு கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க அப்பா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள், ஃபேமிலியில் ஆல்ரெடி வந்துட்டு கிட்டத்தட்ட மெஸ்ஸியோட சேர்த்து 4 பசங்க, ஃபேமிலி ரன் பண்ணணும், மிடில் கிளாஸ் தான், மற்ற செலவெல்லாம் பார்க்கணும், அது போக மெஸ்ஸி இந்த விளையாட போகிற அதையும் பார்க்கணும், அது போக 80,000ன்றது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அவங்க அப்பா என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, என்னடா இந்த 80,000 நம்ம எங்கடா போவோம் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியலாக என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காரு. அப்படி ஸோ அதை வச்சு கொஞ்சம் சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு இனிஷியலாக அந்த காசை வச்சு கொஞ்சம் ஓடிட்டுருக்காங்க. ஆனால் நாள் போக போக பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து கிட்டத்தட்ட சேச்சுரேட் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல வேலையாக ஒரு கிளப்பு வந்து மெஸ்ஸிக்கு அதை வந்து நாங்கள் வந்து சரி ஓகே நாங்கள் வந்து மெஸ்ஸியோட அந்த செலவை ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெஸ்ஸியை ட்ரெயின் பண்ணுற அந்த கிளப்பையே வந்து அந்த செலவை ஏற்றுக்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்து அவங்க அப்பாவோட ஸ்ட்ரகிளாக சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது நான் மெஸ்ஸியோட ஸ்ட்ரகிளுக்கு வரேனே, அந்த க்ரோத் ஹார்மோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த ஊசி போடுவாங்கள்ல, அந்த ஊசி வந்து போட்டால் அப்படி வலிக்குமா, ஒரே நேரத்தில் ஒரு 10-15 குழவி கடிச்சா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு காலில் வலிக்குமா. அதனாலே என்ன பண்ணுவாங்களாம், ஒரு காலில் போட்டதுக்கப்புறம் அந்த காலில் அடுத்து போட மாட்டாங்களாம், மாற்றி அடுத்த லெக்கு, அப்புறம் இந்த லெக்குன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி லெக்கில் போட்டிருக்கிறாங்க. மெஸ்ஸி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த காலில் போடுற அந்த ஊசி கூட எனக்கு பெருசாக வலி தெரியாது, ஆனால் நான் கிரவுண்டில் போகும்போது என் கூட விளாட்ற என் டீம்மேட்ஸே சில பேர் வந்து என்னை பார்த்து திருப்பியும் குள்ளேன், நீ ஒரு பூச்சிடா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த வழியெல்லாம் வந்து பெருசாகவே தெரிஞ்சது இல்லை, எனக்கு அந்த வழி தான் வந்து பயங்கரமாக வலிக்கும், அப்போல்லாம் நான் மைண்டில் வச்சுப்பேன், அதாவது இந்த பேரை மாற்றுற மாதிரி நான் பெருசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் கிரவுண்டில் போகும்போது வந்துட்டு ஒரு கங்கணம் கட்டிட்டு நான் போவேன்னு சொல்லிட்டு மெஸ்ஸி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ யோசிச்சு பாருங்கள், ஒரு 15 குழவி எவ்வளோ சேர்ந்து கடித்தா எவ்வளோ வலிக்குமோ, அதை விட நம்ம வந்துட்டு இன்னொருத்தங்களை பார்த்து அவங்களோட இயலாமையை பார்த்து நம்ம சொல்கிற வார்த்தை வந்து அதை விட ஹார்ஷாக இருக்குன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் மெஸ்ஸி வந்துட்டு அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, தன்னுடைய அந்த தடை கற்கள்லாம் வந்து உடச்சி தோண்டி அதெல்லாம் தாண்டி போய் அவர் கேம் வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த டைமில் தான் அடுத்து இன்னொரு பெரிய இடியும் விழுகுது. மெஸ்ஸி யாரை வந்து தான் உயிருக்கு உயிராக வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததோ, தான் அப்பா அம்மாவை விட யார் வந்து அவனுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்களோ அவரோட லைஃப்பில், அவங்க இறந்து போகிறாங்க. மெஸ்ஸியோடைய பாட்டி இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட மெஸ்ஸி வந்துட்டு ஆல் அவுட்னே சொல்லலாம். கேம் விளாட முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு அவங்க பாட்டி தான் அவருக்கு அவ்வளோ சின்ன வயசுலேருந்து அந்த வயசு வரைக்கும் அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி பயங்கரமாக அவர் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக வந்துட்டு பாட்டியே இல்லை அப்படிங்கும்போது அவரால் ஏற்றுக்கவே முடியல. இந்த ஒரு சோகம் தீராத கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்டினாவில் பயங்கரமான ஒரு பண வீக்கம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் மெஸ்ஸிக்கு வந்து ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த ஒரு க்ரோத் ஹார்மோனுக்கு எல்லாமே. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா வந்துட்டு சரி நம்மளே ரொம்ப இதாக இருக்கும்ப்பா, நம்ம எங்கே போய் இதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கைவிட்டுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து மெஸ்ஸி ட்ரீட்மெண்ட்டுக்கும் காசு இல்லை, ஃபுட்பாலுக்கும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
ஆனால் நல்ல மெஸ்ஸி நல்ல ஒரு ரெஸ்யூம் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்துட்டு அவரோட அந்த கேட்டகரியில் பார்க்கும்போது அந்த 15 வயசு அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோல்கள் அடிச்சு வச்சிருக்காரு. செம பிளேயர் தான், அதெல்லாம் வந்து ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இருந்தாலும் அந்த டைமில் அர்ஜென்டினாவில் இந்த ப்ராப்ளம்னால பெருசாக யாருமே வந்து மெஸ்ஸிக்கு வந்து உதவ முடியலன்றதான் வந்துட்டு நிஜம். இந்த டைமில் தான் கடவுள் வந்துட்டு ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவை திறப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி பார்சிலோனா ஸ்பெயின்லேருந்து ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் வருது. இந்த மாதிரி வந்து மெஸ்ஸியை வந்துட்டு எங்கள் டீமில் வந்துட்டு ஆட வைக்கலான்ற மாதிரி நாங்கள் வந்து பார்க்குறோம், வாட் செய்ன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கஷன்லாம் போக ஆரம்பிக்குது. அந்த டைமில் பார்சிலோனாக்குள்ளேயே நிறையா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இவன் என்னங்க குள்ளையாக இருக்கிறான், சின்ன பையனாட்டு இருக்கான், அவன் என்ன இவனுக்கு எந்த மருத்துவ செலவாக நம்ம ஏற்றுக்கணும், இவன் என்ன ரொம்ப இதாக இருக்கே, எதுக்கு இப்படிலாம் ஒரு பிளேயர் நமக்கு வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இல்லை அவன் செமையான ஒரு ஆள், அவன் வந்து அவன் கண்டிப்பாக பயங்கரமாக வருவான், வேணால் பாருங்களேன், நம்ம ட்ரெயின் பண்ணால் செமையாக வருவான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு குரூப்புன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான இது போயிட்டு இருந்திருக்கு. இதுக்கு நடுவில் மெஸ்ஸியோட வீட்டில் அவங்க அப்பாலாம் கிளம்பி போயிட்டு இந்த மாதிரி இந்த பையனை வந்து தயவு செஞ்சு இது மாதிரி சேர்த்துக்கோங்க, நல்லா ஆடுவான், அதனால அவர் பேசுவார் இல்லையா, அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை மட்டுமே தான் போயிட்டுருக்கு, இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் வந்து என் பையனை டீமுக்கு கூட எடுக்க வேணாம், எனக்கு நான் அங்கேருந்து என் கிளம்பி வந்தால் செலவெல்லாம் பயங்கரமாக ஆகுது, அவ்வளோ செலவு பண்ணுறதுக்குலாம் எனக்கு காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி என் பையன் செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் உங்கள் இதை நீங்களே வச்சுக்கோங்க, என் பையனை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்ப போகும்போது, அப்போது அங்கே இருந்த அந்த பார்சிலோனாவோட ஒரு மெம்பர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்த ஒரு நாப்கின் எடுத்து அங்கேயே அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறாரு. பார்சிலோனாவில் மெஸ்ஸி ஆட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாப்கினில் வந்துட்டு சைன் போட்டு தராங்க. ஸோ அந்த ஒரு நாப்கின் அக்ரிமெண்ட் தான் மெஸ்ஸியோட லைஃப்பை டோட்டலாக மாற்றுச்சுன்னே சொல்லலாம் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவிலேருந்து அந்த பக்கம் அப்படியே ஸ்பெயினுக்கு மாறுறாங்க. மாறினதுக்கப்புறம் மெஸ்ஸிக்கான அந்த ஒரு கோச்சிங்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இனிஷியலாகவே பார்த்திங்கன்னா வந்து சின்ஸ் மெஸ்ஸி வந்து ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், பெருசாக பேச மாட்டார் அப்படின்றதுனால இனிஷியலாக ப்ராக்டிஸ் போகும்போதெல்லாம் வந்து அவங்களோட டீம் மெம்பர்ஸே நினச்சிட்டாங்க ஸ்டார்டிங்கில், ஒருவேளை பையன் ஊமையோ பேச மாட்டான் அப்படியோ அப்படின்லாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தன்னையே ப்ரூவ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த கிளப்லேயே சில பேர்லாம் கொஸ்டின் பண்ணாங்க இல்லைங்களா, இந்த பையன் வேணுமாப்பா, சின்ன பையன் வேணுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணாங்களே. ஸோ அவங்க வாயெல்லாம் அடைச்சி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு மெஸ்ஸி வந்து பண்ணுறா அப்படி அந்த சின்ன வயசுலேயே. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2006 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங் சயின்டிஃபிக்கலி. ஸோ அந்த ஆண்டு தான் வந்து மெஸ்ஸி ஃபர்ஸ்ட்டு வேர்ல்ட் கப்ஸில் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தெரியும் மெஸ்ஸியோட பயணம் வந்து எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக அந்த 2014 or 15 நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து திருப்பியும் மெஸ்ஸி வந்து பயங்கரமாக மனம் உடஞ்சு நான் வந்து இல்லை, நான் வந்து போயிடுறேன் கேமை விட்டேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தன்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அப்படி அந்த தோற்றதுக்கப்புறம் ஜெர்மனி கூட நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த டைமில் திருப்பியும் வந்து மெஸ்ஸியை பார்த்து நிறைய கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிது. மெஸ்ஸி இஸ் டன். இப்போ நம்ம தோனி சொல்கிறோம் இல்லைங்களா, தோனியோட தான் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா இப்போ வரைக்கும். ஸோ அதே மாதிரி தான் அப்போவும். ஸோ மெஸ்ஸி இஸ் டன், நான் அவ்வளோதான், நான் மெஸ்ஸியோட என்ன டேலண்டே இல்லை, மெஸ்ஸி வேஸ்ட் அப்படின்லாம் சொல்லும்போது திருப்பியும் அதிலிருந்து வந்து டேய் இருங்கடா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போது ஒரு 2 years பேக் 2022 ஜெர்மனிக்காக கிட்டத்தட்ட ஜெர்மனின்ற பாருங்கள் அர்ஜென்டினாக்கோசரம் கிட்டத்தட்ட வந்துட்டு 32 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு நம்மளுடைய மெஸ்ஸி அவர்கள். அண்ட் அதுக்கப்புறமே அவர் டக்குன்னு வந்துட்டு ஓய்வெல்லாம் வந்து அறிவிக்கல, நான் இந்த ஒரு கப்பு வாங்கின அந்த ஒரு மிதப்பில் நான் கொஞ்ச நாள் இருக்குன்னு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஸ்டில் கண்டினியூயிங் இஸ் பிளேயிங். ஸோ இதுதான் வந்துட்டு லயோனல் மெஸ்ஸியோடைய ஒரு ஷார்ட் பயோகிராஃபி. எனக்கு இதில் என்ன ரொம்ப பிடிச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை ஒருத்தவங்க வந்துட்டு இவரை பார்த்து நீக்குள்ளே உனக்கு ஒன்றும் முடியாது நீ அது இதுன்னு சொன்னாங்களோ அதை வச்சே இவர் வந்து ஒரு பாசிட்டிவாக மாற்றி அதே வந்துட்டு, ஏன்னா வந்து இவர் சின்னதாக இப்போ இவர் ரொம்ப வந்து ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால இவரால் வந்துட்டு ஈஸியாக அந்த பாலை டேக்கிள் பண்ணுறது, மற்றவங்களை காட்டிலும் அந்த பேலன்ஸ் வந்து இவருக்கு செமையாக வந்து கிடச்சிருக்கு, அதே ஒரு பாசிட்டிவாக மாறி இருக்குது, மாற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மெஸ்ஸி அவர்களே பெருசாக நான் ஃபுட்பாலாக எனக்கு பார்க்குறது இல்லை, நான் மேட்சஸ்லாம் பார்த்ததும் இல்லை. பட் இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு மெஸ்ஸி அவர்கள் கதையை கேட்கும்போது நிஜமாவே அகெயின் கோட்டு தானே. ஸோ அதில் என்ன சந்தேகம். ஓகே, தட்ஸ் ஃபார் டுடே. மீண்டும் நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.